எவனாவது வந்து அவார்ட் தரல சனாக்குனா நான் நேஷனல் அவார்டை மதிக்கல. அது வந்து அந்த மகாபாரதத்தோட ஸ்டைல்ல வந்து இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வருவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் மாதிரி எவனும் போட்டிருக்க மாட்டான். எல்லா ஃபைட்லயும் ஹிட் வெற்றின்றாரு. அது எப்படின்னா வாயிலே சண்டை போட்டுருப்பாரு போல பண்ணியிருந்தாரு. பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. அதுல அவரே இறங்கி வர்றதாக சொன்னாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பிளாஸ்ட் பிரபாஸ்ன்றவர் யாரு அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. மகாபாரதத்துல வந்து அஸ்வத்தாமா வந்து சபிக்கப்பட்டவர். ஆக்சுவலா அவரு யாரு கிருஷ்ணரால சபிக்கப்பட்டவர். என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. ஆனா பயங்கரமா இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டு செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். இந்த பாட்டு நல்லா இருக்கு. 3 மணி நேரம் ட்ரிப்பிங்கா இருக்கா படம்? இல்ல இது ட்ரிப்பிங்கா இருக்கிறத விட அது தேவை. அந்த ஸ்லோ இதெல்லாம் தேவை. ஐயோ அந்த மாதிரிலாம் ஏன்னா பிரபாஸ் மட்டும் கொஞ்சம் சனா எவனாவது வந்து அவார்ட் தரல சனாக்குனா நான் நேஷனல் அவார்டை மதிக்கல. விமர்சனம் இருக்கு. ஒரு சீனுமே ரொம்ப சூப்பரா அந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி லாஸ்ட்ல கமல் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு சீனுமே அந்த 3D எல்லாமே எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச். பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் எல்லாருமே அவங்க ரோல் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த மகாபாரதத்தோட ஸ்டைல்ல வந்து இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வருவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. கமலுக்கு வந்து வருவாரு. பட் வந்து இதுக்கப்புறம் இந்த செகண்ட் பார்ட்ல தான் அவருக்கு வந்து மெயின் வில்ல அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட்ல முடியும் போது அவருக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று பயங்கரமா வச்சிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த செகண்ட் பார்ட்ல சூப்பரா இருக்கும் அவருக்கு ரோல். கண்டிப்பா எடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. எல்லாமே ஒரு சீனுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பிரபாஸ் அவரோட ஸ்டைல்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. அது கேட்கவே வேணாம். அதுவுமே கிளைமேக்ஸ்ல எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கல்கி இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது முதல் அரை மணி நேரம் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது பரவாயில்லப்பா ஹாலிவுட் தரத்துக்கு நம்ம ஆளுங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு நமக்கு. பட் அதுக்கப்புறம் லேட்டர் என்னாச்சுன்னா பிரபாஸ் உள்ளே வந்தார். அவர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கத்தி எல்லாம் ஊழலிட்டு இருந்தாங்க உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. என் ரெக்கார்ட் எடுத்துப்பாரு. நான் போட்ட ஃபைட்டு மாதிரி எவனும் போட்டிருக்க மாட்டான். எல்லா ஃபைட்லையும் ஹிட் வெற்றின்றாரு. அது எப்படின்னா வாயிலே சண்டை போட்டுருப்பார் போல, பேசி சாவடிச்சிருப்பார் போல. அந்த மாதிரி தான் பண்ணுறாரு உள்ள. உண்மையிலேயே இந்த படம் 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அவர் பேசிட்டே இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அந்த 1 மணி நேரத்தை ட்ரிம் பண்ண கூட 2 மணி நேரம் தான் படம். அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்து கமல் உள்ள வராரு. சூப்பராக இருந்துச்சு. கமல் வர சீன் கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வராரு. லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் 2 நிமிஷம் அப்படி வருவாரு. பயங்கரமான அவர் வந்து படத்தையே வந்து ஷோ ஸ்டீலர் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. அதில் அவரே இறங்கி வர்றதாக சொன்னாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பிளாஸ்ட் படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோரி பயங்கர கன்வின்சிங்கான ஒரு ஸ்டோரி. மகாபாரதம் அதாவது ஹிஸ்டரி உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி மாற்றிக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட ஹிஸ்டரியாக மகாபாரதத்தை காமிச்சு அதுலேருந்து துரோணாச்சாரியா ஸோ இவங்கெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. கிளைமேக்ஸில் வந்து பிரபாஸ்ன்றவர் யார் அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. சரி பரவாயில்ல. பிரபாஸ்னால நமக்கு வெறுப்பு வருது. ஆக்சுவலா அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு படத்துக்குள்ள. ஆக்சுவலா இல்ல உண்மையிலேயே இது தேவையா அப்படின்ட்டு வர நிறைய கேமியோ எல்லாம் வருது. ஆக்சுவலா துல்கர் சல்மான் வராப்புல, அதுக்கப்புறம் இவரு ராஜமௌலி எல்லாம் வராப்புல. சரிங்களா, ஜஸ்டிஃபைலாம் கிடையாது. சும்மா வந்து மூஞ்ச காட்டணும்னு வராங்க. அதாவது எல்லா சினிமாலையும் ஒவ்வொருத்தரை போடணும் அப்படின்ட்டு, தெலுங்கு சினிமாவில் ஒருத்தர், மலையாள சினிமாவில் ஒருத்தர், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை போடணுன்ட்டு இவங்க பண்ண வேலைமா நல்லா தெரியுது. வரவனுக்கு எந்த ரோலும் கிடையாது. சும்மா வராம போறான் அவ்வளவுதான். ராஜமௌலிலாம் எதுக்கு வரணும் படத்துல? சும்மா கார் ஓட்டிட்டு பக்கத்துல வராரு. 5 வருஷம் செஞ்ச உடனே 10 வருஷம் செய்ய போறேன் அப்படின்னு போறாரு. அவரை செய்யறது சொன்னாலும் நம்மளும் செய்யறது சொன்னாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி வரவன் எல்லாம் பேசிட்டு போறான். சரி ஓகே, போயிட்டு போ, பரவாயில்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்தீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 1.5 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அடுத்த 1.5 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. தவிர மற்றபடி படம் டோட்டல் வேஸ்ட். பட் இருந்தாலும் பொருட்செலவு நிறைய இது பண்ணியிருக்காங்க. மகாபாரதம் எனக்கு தெரிஞ்சு 2K கிட்ஸ்க்குலாம் இந்த படம் பிடிக்குமான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பட் 80s 90s தான் கண்டிப்பா பிடிக்கும். மகாபாரதம் தெரியும் அப்படின்றதுனால ரெண்டாவது பொறுமையா உட்காந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குன்றதால இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கும். இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கலாம். புரியல.
இல்ல கதை கம்ப்ளீட்டா வந்து கிருஷ்ணரை பேஸ் பண்ணி தான், கல்கி அந்த டைட்டில் பேஸ் பண்ணி தான் கதை போகுது. அது கதை என்னவோ அந்த கதை நேர்கோட்டில் போகுது. ஆனா இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்ற பாருங்க, மகாபாரதத்துல வந்து அஸ்வத்தாமா வந்து சபிக்கப்பட்டவர். ஆக்சுவலா அவரு யாரு, கிருஷ்ணரால சபிக்கப்பட்டவர். அவர் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரி கலியுகம் ஆரம்பிக்க போது அவனை நீயே வந்து எனக்கு வந்து காப்பாத்துவடா ஒரு நாள் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கிளிப் ஒன்று வருது, ரேப் நடக்கிறது, அதெல்லாம் பயங்கரமா நடக்குது, நம்ம வளங்கள் எல்லாம் அப்படியே கொள்ளையடிக்கிறதெல்லாம் நல்லா அப்படியே ஒரு சின்ன ஒரு கிளிப்லேயே காட்டுறாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த அஸ்வத்தாமான்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள். அவர் காத்துட்டு இருக்காரு எப்போ வந்து கிருஷ்ணர் அவதரிப்பார், நான் அவரை காப்பாற்றணும். அவருக்கு ஒரு சிம்டம் கிடைக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனோட வயிற்றுல அவர் இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஓகேவா, இதுதானே கதை. இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போனாங்க. இதுல இந்த கதைக்கும் பிரபாஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு ஏன் பிரபாஸ் அவர் படத்துக்கு தேவையில்லைன்ற நான், தேவையில்லை தூக்கி வெட்டி போட்டுருங்கன்ற நான், கர்ணன் வேணான்ற நான். கடைசியில் அவர் கர்ணன் காட்டுறாங்க. கர்ணன் எங்களுக்கு வேணாம், கர்ணன் வந்து ரொம்ப நல்லவர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த கர்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கல, கடுப்பேத்துறாப்புல இந்த கர்ணன் உண்மையிலேயே. அதாவது ஒரு நல்ல படம் பாக்குறோம் அப்படின்னு நினைச்சு காலைல எழுந்து வந்து உட்காந்து பாக்குறோம். ரொம்ப நம்மளை வந்து எப்படி பொறுமையை ரொம்ப சோதிக்க வச்சதே இந்த கர்ணன் தான். அது வந்து பிரபாஸ் அவர்கள் தான். அது வேண்டாம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 2 ஆள், ஒன்னு துரோணாச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா யாரு, தீபிகா படுகோனோட சிசுவை கொல்லணும் அப்படின்றது, அஸ்வத்தாமா வந்து அதை காப்பாற்றணும் அப்படின்றது தான். அவர் வெளியில வந்து தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உலக காப்பாற்றணும் அப்படின்றது தான் கதை. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ இதை வந்து சுவாரஸ்யமா காட்டணும். இதுல இவருக்கு என்ன ரோல், பிரபாஸ்க்கு என்ன ரோல்? பிரபாஸ் ஒண்ணுமே இல்ல, கூலி படம் மாதிரி அவர். ஆக்சுவலா துட்டு யாரு கொடுத்தாலும் வேலை செய்வாப்ல அந்த மாதிரி, சரிங்களா? யாருமே இது பண்ணல. திடீர்னு ஒரு பவுண்டரி செட் பண்றாங்க, போய் தீபிகா படுகோன் அவரே கிளம்பிட்டு போயிட்டாப்ல, சண்டைக்கு போறோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு. கம்முன்னு உட்காந்து நியூஸை படிக்காம இருந்தாருன்னா கூட நம்ம நிம்மதியா படம் பார்த்து வந்திருப்போம். திடீர்னு அவர் கிளம்பி போயிட்டாப்ல, அது கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே, கிளம்பி போனாரு, ஃபைட் பண்றாரு, புஜ்ஜின்னு ஒண்ணு வச்சிங்க, எல்லாம் கரெக்ட். கொஞ்சம் சுவாரஸ்யம்னு ஒண்ணு இருக்கணும்ல, எதுவுமே சுவாரஸ்யம் இல்ல. ஏங்க பிரபாஸ் இந்த படத்துக்கு எதுக்குன்ற மாதிரி தோணுதுங்க. நீங்க படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க பாருங்க, நான் வந்து சொல்றேன்ல, கமல் சூப்பரா நடிச்சிருக்காரு. இவர் வர சீன் கூட ஓப்பனிங் நல்லா இருக்கும். யாரு, நம்ம அமிதாப் பச்சன் வர சீன் கூட ஓப்பனிங் நல்லா இருக்கும். பட் அதுக்கப்புறம் அவர் யூஸ்வலா வர மாதிரி வந்துட்டார். ஆக்சுவலா ஏதோ ஒரு புது விஷயம், அப்படி ஒரு எப்படி சொல்றது, அஸ்வத்தாமா அதாவது அந்த மகாபாரதத்துல இருக்க மனுஷன் இப்ப இருக்காருன்னும் போது ஒரு பிரமிப்பா நம்ம பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது, பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் வராரு அவர். ஆக்சுவலா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, தவிர பெருசா சொல்லிக்கிறதுல. பட் கமல் வர சீன் எல்லாம் நமக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை பாருங்க, நிறைய செலவு பண்ணிருக்காங்க, ஆனா உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கும், பார்த்துட்டு வாங்க. அவ்வளவு. நன்றிப்பா. அதான் சொல்றேன்ல, புஜ்ஜி அப்படின்றது என்டையர் மூவில ஒரு புஜ்ஜி இருந்தா நம்ம ரசிக்கலாம், சரிங்களா? வர வண்டிக்கு பூரா புஜ்ஜியா தான் வந்துட்டு இருக்கு, சரிங்களா? இந்த மேட் மேக்ஸ்ல வர வண்டியா தான் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம ரசிக்க முடியல. அதுவும் வந்து முதல்ல புஜ்ஜின்றாங்க, அதை பிச்சு தூக்கி போடுறாங்க, திருப்பி அதை இவர் ஒட்ட வைக்கிறாரு, திருப்பி அது வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒரு ரோபோ மாதிரி வருது. அதெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆக்சுவலா மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் கண்டிப்பா படத்துக்கு சொல்லி ஆகணும், நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்ல இந்த படம் பார்க்கணுமான்ற யோசிச்சுவாங்க. பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, 2 சீன் மட்டும் தான் 3D எஃபெக்ட்ல வருது. 2Dலேயே தாராளமா பார்த்துட்டு போகலாம். 30 ரூபா சேவ் பண்ணுங்க, அவ்வளவுதான்.